பழைய உலக அதிசயங்களில் ஒன்று சீன பெருஞ்சுவர். மனிதனால் கட்டப்பட்ட மிக மிக நீளமான சுவர் இதுதான். 2000 ஆண்டுகளுக்கு முன் தொழில்நுட்பம் வளராத காலத்தில் கட்டப்பட்டது என்பது மிகவும் ஆச்சரியமானது. நீண்டு உயர்ந்த மலைகள், மணற்பாலைவனங்கள், பள்ளத்தாக்குகள் என்று சுவர் பயணம் செய்யும் பகுதிகள் ஏராளம். சீன பெருஞ்சுவரின் நீளம் 6400 கிலோமீட்டர். கிழக்கில் ஷென்ஹாய் பாஸ், மேற்கில் லோப்னூர், தென்பகுதி மங்கோலியாவின் உள்பகுதி வரை செல்கிறது. இந்த சுவர் உலக அதிசயங்களில் இடம்பெற வேண்டும் என்பதற்காக கட்டப்பட்டது அல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன் சீனர்களுக்கு அந்நியர்களின் அச்சுறுத்தல் இருந்தது. திடீரென்று யாராவது ஆயுதங்களை தூக்கி கொண்டு படையெடுத்து வந்து விடுவார்கள். சீன மன்னர்களுக்கு இது பெரும் தலைவலியாக இருந்தது. என்ன செய்தால் தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று யோசித்தார்கள். அப்போது உதித்தது தான் இந்த பெருஞ்சுவர் யோசனை. உடனே திட்டம் தீட்டினார்கள். சுவர் கட்ட களத்தில் இறங்கினார்கள். கிபி 206 ஆண்டு முதலாம் தீன் ஷி வாங்தி வம்ச மன்னரால் கட்ட ஆரம்பிக்கப்பட்டது. 1 வருடம் 2 வருடங்கள் அல்ல, 15 வருடங்கள் கட்டும் பணி தொடர்ந்தது. வீட்டுக்கு ஒருவராவது சுவர் கட்டும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். ஏறக்குறைய நாட்டில் இருந்த 70% மக்கள் சுவர் கட்டுவதில் தங்கள் பங்களிப்பை செலுத்தியுள்ளனர். கிபி 221 ஆண்டு 5000 கிமீ தூரத்தை சுவர் அடைந்ததும் கட்டும் பணி நிறுத்தப்பட்டது. இதை வான் லீ குவாங் கேங் என்று அழைக்கிறார்கள். அதாவது 5000 கிமீ நீளச்சுவர் என்று அர்த்தம். கவரின் அகலம் 4.5 மீட்டர் முதல் 9 மீட்டர் வரை, உயரம் 7.5 மீட்டர் முதல் 14 மீட்டர் வரை. 5000 கிமீ நீளச்சுவர் கட்டியும் அவர்களுக்கு திருப்பி வரவில்லை. சுவரின் நீளத்தை அதிகரிக்க முடிவு செய்தார்கள். 1368 முதல் 1644 வரை காலத்தில் மிங் வம்ச மன்னர்களால் சுவர் மீண்டும் கட்டப்பட்டது. 6400 கிலோமீட்டராக நீண்டது சுவர். ஏற்கனவே இருந்த சுவரில் மறுசீரமைப்பு பணியும் செய்யப்பட்டது. இந்த மறுசீரமைப்புக்கு மட்டும் 200 ஆண்டுகள் ஆயின. செங்கற்கள், பெரிய பாறாங்கற்களால் சுவர் கட்டப்பட்டிருக்கிறது. அதன் உறுதித்தன்மை இன்றும் வியந்து பாராட்டப்படுகிறது. சுவரில் குறிப்பிட்ட இடைவெளியில் வீரர்கள் தங்குவதற்கும் ஆயுதங்கள் வைக்கவும் அறைகள் கட்டப்பட்டுள்ளன. ஆபத்து வரும் சமயம் வீரர்கள் புகை போட்டு பக்கத்தில் இருக்கும் வீரர்களுக்கு தெரிவிப்பார்கள். இன்று இந்த சுவர் சீனாவின் அடையாளமாக மாறி நிறைய வெளிநாட்டு பயணிகளை கவர்ந்து இழுக்கிறது. தலைநகர் பெய்ஜிங்கிலிருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் இடம் மட்டியானி மற்றும் சைமைதாய் ஆகிய இடங்களில்தான் பார்வையாளர்களுக்கு அனுமதி உண்டு. நீண்ட சுவரின் பிற அனைத்து பகுதிகளும் கட்டுப்பாட்டு பிராந்தியங்களே. சுலபத்தில் போய் சுற்றி பார்ப்பதென்பது முடியாத காரியம்.